வணக்கம் மங்காளிகளா. வணக்கம்டா மாப்பிள்ளைடா. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம ரீசெண்டாக ரெடி பண்ண மினி ஜீப்புக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ளாங்கப்பா, இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அவர் ரெடி பண்ண இந்த வண்டிக்கு பேர் என்ன? ஆஃப் ரோடு வண்டியா? சரி, அட்வென்ச்சர் ரேஸ் காருக்கும் வந்து ஒரு கடுமையான போட்டி வந்து நான் வைக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராக்லாம் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க அந்த ட்ராக்லாம் போய் பார்த்துட்டு எது நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ராக்குக்குள்ளே தான் நம்ம 2 வண்டியை வந்து விட போகிறோம். இந்த ட்ராக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து வண்டியை வந்து இது உள்ளே இறக்கணும். இது உள்ளே இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சவதியாக தான் இருக்குது. இதை தாண்டி நம்ம வண்டி மேலே வந்துச்சுன்னா இங்கே ஒரு பெரிய மேடை வந்து இருக்குங்க. ஆனால் கேமராவில் வந்து உங்களுக்கு தெரியாது, ஒரே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குதா, இந்த இடத்துல தாங்க சரியான வந்து டஃப்பாக இருக்க போகுது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தண்ணியும் சவதி வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம நடக்கவே வந்து முடியலை, கொஞ்சம் வழுக்க தான் செய்யுது. இதை தாண்டி அதுக்கப்புறம் பெரிய மேடாக இருக்குது, அதை தாண்டி போகணும். இப்போ இந்த 2 வண்டியும் இந்த ட்ராக்கில் வந்து போகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆவது ட்ராக்குக்கு வந்து வந்திருக்கோம். இப்போ அந்த ட்ராக்கை கம்பேர் பண்ணையில் இந்த ட்ராக் வந்து பயங்கர வந்து டஃப்பாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் வந்து அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த கோடு உங்களுக்கு வந்து கேமராவில் தெரியுதா அப்படிங்கிறது வந்து தெரியல. அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து இறங்கணும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சவதையும் அதிகமாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்லும் வந்து அதிகமாக இருக்குங்க. இதை தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேடாக இருக்குது. இதில் வந்து நம்ம வண்டி வந்து ஏறி வந்து போகணும். நம்ம நடக்கவே வந்து முடியலை. இதில் தான் நம்ம 2 வண்டியை வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து எந்த வண்டி வந்து ஏறுது அப்படிங்கிறத வாங்க பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்த ட்ராக் மட்டும் இல்லாமல் நிறையா போட்டி வந்து வைக்க போகிறோம். அதை வந்து ஒன்றா பிறகு வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ட்ராக்குகளை இறக்கி எந்த வண்டி வந்து போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியை வச்சு தான் நம்ம வந்து டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இறக்கிட்டு அதுக்கப்புறம் போகுதா போகலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம்ல, அதனால தான் இப்போ வந்து வாங்க இதை வந்து ஓட்டி பார்க்க சொல்லிடலாம். மாமா அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணிடுவோமாப்பா. ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வண்டி தான் இப்போ ஓட்ட போகிறாரு. உள்ளே இறக்குங்க, 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 பேச போகிற வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. தரமான செய்களை இந்த பார்க்க போறீங்க. கிளம்பிருச்சு. கட் பண்ணுவியா? ஏன்டா நாங்கள் ஹெல்மெட் ப்ராப்பராக ஓட்டுவோம்டா. தரமான சைக்கிளை நீ தான் பார்க்க போறீங்க. போங்க போங்க. ரெடியா? ரெடி. ஹெல்ப்லாம் வச்சுருக்காங்க, நம்ம கையில் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ சாமியெல்லாம் கும்பிட்றாருப்பா. எங்கே ஏத்துற? அது மேலே ஏறி போனான்றது எங்கேப்பா போகுது? என்ன அது? இல்லை கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், போடுங்க. அதான் சொல்ல வரேன். யார் சொல்கிற மாதிரி கீராடு எங்கிட்ட வந்து எல்லாம் வருது. அடுத்த வேலையா ரிவேஸ் ரெடி பண்ணுறதா மொதல் வேலைங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன போக மாட்டேங்குது? அசால்ட்டு சவதி வந்து மேலே ஏறி வந்துருச்சுங்க. அங்கே பாடுறா தடை வந்து தடத்தை பாரு எப்படி ஏறி வந்து போகுது. போய் பரவாயில்ல, வளைச்சி போயிடுறேன், தள்ளலாம் வேணாம். இப்போ வந்து இந்த மேட்டில் வந்து செட் ஆகிடுச்சு. இந்த மேட்டை விட்டு வெளில வருதா அப்படிங்கிற பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கேர்லேயே போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மேட்ல போய் ஏறுதுடா. ரிவேஸ்ல வேணாமே, இப்போ தண்ணிக்குள்ள எப்படி இறங்க ஊற்றியும் பாரியா? உனக்கு என்ன தண்ணி பேசுறாங்க தவிர பாம்பேலி விட மாட்டேங்களப்பா. உனக்கு என்ன தண்ணியை விட்டு மேலே வரணும் அவ்வளோதானே. அடே அப்பா, அடே அப்பா, அடே எப்படி நல்லாதான் ஏறுது. தான் நிற்கிறோம்னு நினைக்கிறேன். அப்பா செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நான் சகதிக்குள்ளே ஏறின ஒரு இதுவே ஸ்லோவாக கொஞ்சம் அந்த த்ராட்டில் கொடுத்துருந்தா ஏறி இருந்திருக்காது. நம்ம கொஞ்சம் போஸ்டாக த்ராட்டில் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறி அந்த மேட்டுமே டக்குன்னு மேலே ஏறி வந்துருச்சுங்க. அடுத்தது என்ன பார்த்துருவோம்னு வாங்க போவோம். கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. வாங்க போவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்பெல்லாம் உள்ளே விட்டு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஹெல்மெட்டெல்லாம் போட்டுட்டு உள்ளே ஏற ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் விட போகிறேன், என்ன வெளியூரில் இறக்கி விட போகிறேன். ஃபஸ்ட்டு போ பேசிக்கிட்டே. காமராஜர் காலத்திலே தடை பண்ண வேண்டிய காமெடி. ஓட்டு பார்ப்போம், வெளில வரதான் பார்ப்போம். என்னடா ஸ்டார்ட் பண்ணுற? செல்ஃபெலாம் இல்லையாடா? செல்ஃபெல்லாம் இல்லைப்பா. வா வா வா, வண்டி வந்து கொஞ்சம் நல்ல த்ராட்டில் வந்து கொடுத்துப்போம். ஏன்டா போட்டு வா.
பிரேக்கரை மாத்துங்க பிரேக்கரை மாத்துங்க வரலையா வண்டி அடைக்குதுங்க என்ன தெரியல வண்டி அடைக்குது அப்பா என்ன ஹெல்ப் எது வேணுமாப்பா இல்ல, இருங்க வர்றேன் பெட்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன்ப்பா பெட்ரோல் ஆன் பண்ணாம விட்டாச்சு ஓ பெட்ரோல் மீன் போச்சாடா ஆமா இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு ஓகே ஐயா இந்த இடத்துல இப்ப நிக்கிறே என்ன பண்றது வீல் அப்படி இருக்கு A few moments later. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கில் கறி ஏறிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா பாதையில் போய் அடைச்சி ஆஃப் ஆயிடுச்சு இப்போ தான் நம்ம வந்து புதுசாக வாங்கி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ட்ராக்குக்குள்ளே உள்ள விட்டு பார்த்துருவோம் ஓகே தலைவனுக்கு 2வது சான்ஸுங்க முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வண்டியில் ப்ராப்ளம் ஆயிருச்சா சரி ஓகே ப்ராப்ளம் ஆயிருந்தால வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாதடா இருப்பா ஆகும்பா ஏப்பா எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வண்டியை போடா போடா நினைக்கிறேன் கரெக்டாக அங்கே தாங்க வந்து ஆஃப் ஆயிடுது அப்படியே அடைச்சி ஆஃப் ஆயிடுது என்னன்னு தெரியல திரும்ப அதே இடம் தான் அதே இடம் தானே? அந்த இடத்த விட்டு வண்டி தாண்டா நினைக்கிறேன் தெரிஞ்சு பெட்ரோல் அடைச்சி ஆஃப் ஆயிருதுப்பா அவர் வந்து ஒத்துக்கிட்டாப்புல இந்த ட்ராக் ஓட்ட வெளில போகல அப்படிங்கிற மாதிரி ஏன்னா முத்துக்குமா என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்ஜின் கோளாறுப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ள சகதிக்குள்ள வந்து வண்டி மாட்டிக்கிடுச்சு பட் எப்படி வெளில எடுக்க போறோம்னா இதுக்கு நம்ம வண்டி என் வண்டி தான் யூஸ் ஆக போகுதுங்க எடுத்துட்டு வா ஓவரா நம்ம வண்டி வச்சு இழுத்து பார்ப்போம் ஃபஸ்ட் இழுக்குதாங்கிறத வெளியில் இழுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் உள்ள விட்டு பார்ப்போம் சுத்தமாக எடுக்கவே இல்லைங்க அடிச்சு கை தான் நிற்கிது ஆத்தாடியோ பெரிய பள்ளங்க இதுக்குள்ள இறங்குனா இறங்க போதும் தெரியல இறங்க நம்ம ஸ்விம்மிங்காக வச்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஒர்க் பண்ணுது இங்கே பாருங்க ஒரு வீல் இறங்கி நிற்கிது ஒரு பக்கம் ஏறி நிற்கிதுங்க என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி உள்ளே மாட்டிக்கிச்சு இவர்கிட்ட வண்டியை வச்சு தான் இழுக்க போகிறோம் ஸோ அதனால் கயர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா என்னமோ தொங்குது கொக்கி இதில் மாட்டி இந்த மரம் சம்பவம் நடக்கும்னு தெரியும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே வந்து கொக்கி வந்து ரெடி பண்ணி எடுத்துலாம் இல்லை இது வேற சேலஞ்சுக்கு நீங்கள் முழுங்க இது வந்து எதுக்கு மாட்டினா இதுக்கு யூஸ் ஆகும் எதிர்பார்க்கலங்க எதுக்கோ யூஸ் ஆகுதா இல்லை சரி கட்டு கயிறு தாங்க மேடா 2-3 மடிப்பாக போட்டுக்குவோம் வேற வழி இல்லை இது தாங்காது தான் 2 வண்டி உள்ள உட்காந்துற போது ஆளை காணி பண்ணி விடாதப்பா நீ ஓகே ஓகே போய் கட்டு இதில் எங்கிட்ட கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை போட்டு வேண்டாம் கிளப்புங்கப்பா விருப்பமா கட்டி முடிச்சாச்சுங்க இது ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டாக ஏறு 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 கட் பண்ணுங்க ஓகே மெதுவா இல்லைடா மெதுவா இழுக்கிறேன் ஃபர்ஸ்ட் கியர்லாம் போட போறேன் ஓகேவா போவா போ ஓகேவா இந்தா ஓகே இல்லை அவ்வளோதாங்க சக்ஸஸாக வந்து அவனோட வண்டி மேலே எடுத்தாச்சு பட் நம்ம வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சுற்ற ஆரம்பிச்சு என்ன கொஞ்சம் இழுக்கலாம்டா வீல் சுற்றுதுப்பா வீல் சுற்றினா நான் தள்ளி விடுறேன் வண்டியை ஏன் வீல் சுற்றுதுரா ஓ வீல் சுற்றுது சேதில் உட்காந்துருச்சுடா இங்கே இழுக்க முடியாமல் தான்டா சுற்றுது வீல் உட்காந்துருச்சு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நான் வந்து இதை இழுத்து பார்க்க போகிறேன் பிரேக்கை மிதிக்கிறதா அது பிரேக்கடா த்ராட்டில் இங்கிட்டு இருக்கா ஆடா டேய் ஆக்லேட்டு ஐயோ அதான் என்னடா ஓடவே மாட்டேங்குதுன்னு பார்க்குறேன் எடு போவா ஓகே வரேன் எந்தெந்த கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னே தெரியலங்க நமக்கு படத்தில் சொல்கிற மாதிரி தான் இருக்கு நீ எடு சரிங்க பஸ் முதல்ல ஸ்டடி பண்ண மாட்டேன்னு இருக்கிறீங்க கீரை போடுறா ஓ கீரை போடலையா ஓகே கீரை விழுவுதா ஒழுங்கா இப்போதான் விழுவுதுடா அதான் சொல்ல வீல் உட்காந்து தானே சொன்னல வீல்
தனியாக சுற்றுதுடா, அது ஒன்றும் பண்ண முடியாதுடா. அவ்வளோதான் அது கதை முடிஞ்சிச்சு. எத்தனை டிரைவர் இல்லை இந்த வண்டி இழுக்கிறதுக்கு ஒரே அடி தான் மேலே ஏறுது ஊற்றி பாருங்க. இப்போ என்னடா முக்குது? ஐயோ அடைக்கிற பெட்ரோலா? ஐயோ அதுதான் ஓவரா பேசக்கூடாது. எல்லாம் எத்தனை டிரைவர் தான் மாத்துறது ஒரு வண்டி வெளில எடுக்கிறதுக்கு? இந்த வண்டி ஒரே அடியில் மேலே ஏறுது. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. தள்ளியாச்சு மாட்டிக்கிடுங்க. இதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாது. ஓகே, முன்னால போனா நான் பின்னால வாரேன், ஒத்து ரூபா தார நீ வழிய விட்டு போய் ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. பின்னாடுறா. இல்லை பயிர். ஓகே. One day later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் வண்டியை ஓரளவு வந்து ரெடி பண்ணி இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். ஸ்பாட்டுக்கு தான் நம்ம நேராக போயிட்டுருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் வண்டி வந்து போயிட்டுருக்கு, பின்னாடி வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வண்டி வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. கார்பரேட்டர் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ப்ளக் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம வண்டி வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராக் இருக்கா, அதில் வந்து நம்ம வண்டியை விட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ எது பிடுங்கனே தெரியாது. இங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு போக ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வண்டியெல்லாம் ஏற்றிட்டுலாம் போக முடியாது. அதனால் போகும்னு நினைக்கிறேன். அது போகும், அதான் போணுச்சே. இடையில ஒரு புத்தில் ஏற்றி மல்லா கிடந்தேன். இப்போ தான் நிமித்து கொட்டி வந்தேன், அது தெரியல. வீடியோ எடுக்க மறந்துட்டுச்சா, எடுத்து போட்டிருக்கலாம். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வண்டியும் கயிறு கட்டி இழுத்து எந்த வண்டி வந்து இழுக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடும். ஓகேங்க, இப்போ வண்டியெல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கயிறை கட்ட வேண்டியது தான். நீ ஒன் சைடு கட்டுப்பா. அவன் பழுக்க பேசி முடிச்சிட்டேன். பல்லுக்கு வருவாங்கிற ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இதெல்லாம் நான் போடுவேன், கட் பண்ண மாட்டேன். ஏய் பொழந்துருவேண்டா. ஓகே, கோடெல்லாம் சரியாக போடணும்பா. நேராக கோணல் மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்க, போதுமா? ஓகே, கோடெல்லாம் வந்து இப்போ போட்டாச்சு. 2 வண்டியும் கட்ட வேண்டியதான். அதில் எடுத்து மாற்றுப்பா. நம்ம கட்ட வேண்டியதெல்லாம் இல்லை, கொடுத்தா போதும், அவ்வளோதான். நம்மள்ட்ட ஏற்கனவே கட்டியாச்சு. வண்டியை சரிசமமாக பட்டுங்க. இன்னும் எவ்வளோ நெட்டு போகுது கயிறு? யோ, எனக்கு என்ன வண்டி அங்கே பேச, வண்டி ஒன்று போட்டுக்கு நிற்கிது. இல்லைக்கு போயா? சும்மா தள்ள வருது. ஓகேவா? என்னப்பா, ரெடியா? போமா? ஆப்பா, கிளம்புங்கப்பா. வாங்கப்பா. ஏய், இன்ட்ரா வண்டி ஸ்டார்ட் பண்ண கிளம்பிடாத. இன்ட்ரா 1 2 3 சொல்கிறா. ஃபஸ்ட் இன்ட்ரா ஓகேவா? சரி, வர 1 2 3. இருடா, ஆப்பா. இருப்பா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. உங்க வாட்டில் எழுதுக்கு போறா வெட்டி. இதெல்லாம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. உங்க வாட்டில் எழுதுக்கு போறாங்க. இந்த தக்க சொல்லிட்டாங்க ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ நம்மளோட ஜீப்பில் உள்ள கார்பரேட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக ஆக்சிலேட்டரே ஆக மாட்டேங்குது. நானும் ஃபுல்லாக ரைஸ் பண்ணுறேன், பாதி ஆக்சிலேட்டர் தாங்க ஓடுது. ஸோ அதனாலே வந்து நம்ம வண்டியில் பிரேக் பிடிக்கலப்பா. எங்க இழுக்கிற? இல்லை. ஓகேப்பா, ஓகே. 1 2 3.
காரணம் எதுவும் இருக்கா இல்லை எதுவும் இல்லை அவ்வளோதானா? ஒரு வாட்டி தான் சிங்கம் கிடைக்குப்பா. அதெல்லாம் அருமைடா அப்பா. நம்மளோட செயின் கலந்துருச்சுப்பா. 2 வண்டி செயின் கலந்துருச்சு. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கு. ஆஃப் பண்றா. இதெல்லாம் ஓடிக்கே இருக்கு. அடிச்சு நெளிச்சிருச்சு இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வண்டி கடுமையான போட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்குமே செயின் வந்து கலண்டுருச்சு. இப்போ அடுத்து என்ன போட்டிப்பா அது? அடுத்து என்ன ஸ்பீட் டெஸ்ட்டா? ஸ்பீட் டெஸ்ட் வச்சு பார்ப்போம். ஓகே, அதுலேயாச்சும் நம்ம ஜெயிக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேவா? அங்கே என்ன காட்டுங்க? 1 2 3. லாங் வைப்போண்டா. லாங்கு நாங்கள் வேணாம் ஒன்றும் வேணாம் போதும்டா. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம வண்டி முன்னாடி போயிருக்கோம். எல்லாம் கலந்து அக்குவரா அணிவரா கிடக்கு. இந்த அள்ளிக்கு ஓடுங்களாகிட்டு செயின் கலருக்கு ஓகே. யார் கோடு தொட்டது? யார் கோடை கணக்கு இல்லையே. யார் கோடை சொல்றது? புதுசாக சொல்கிறீங்க. அப்போ கோடெல்லாம் சொல்லலையேப்பா. முடியாது நீ கல்லாட்ட அடைங்க நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். கோடு நான் கணக்கே இல்லையே. இது வரைக்கும் ஒரு 3 போட்டி 3 சேலஞ்சா வச்சோம். சரி எல்லாத்துலயும் ஒரு 3 சொல்லி தானே இருக்கிறீங்க. சரி ஓகே சரி அடுத்த வீடியோல கமெண்ட்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு நான் பேச மாட்டேன். சரி போதும். ஓகே சரி எப்படி கட்டி தாளத்துக்கு போகணுமா இன்னைக்கு உன்ட்ட? நம்மளுக்கு கட்டலாம் வேணாம். நேற்று எங்கள்கிட்ட கட்டியலுக்கு போனாங்கலாம் சீனா போட்டாங்க. நம்மளுக்கு கட்டலாம் வேணாம். செயினை மட்டும் வீட்டுக்கு போயிடும். சரி பாப்பா. சரி மாட்டு போயில தெரியும் மாட்டு. செயினை மட்டும் வீட்டில் போய் நிற்க போகுது. சரி ஓகே அவ்வளோதாங்க. நம்ம வந்து சேலஞ்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து தரமாக 2 பேர் வண்டியை வந்து ரெடி பண்ணி அடுத்த சேலஞ்ச் வேணால் பண்ணலாம். நீங்கள் வேணால் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னப்பா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நம்ம ஏதாச்சும் பண்ணால் விட்டுருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேறு எதுவும் சேலஞ்ச் தான் கமெண்ட்டில் தட்டி விடுங்க பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. எது பெஸ்ட்டு அப்படிங்க நான் சொல்லலை, நீங்களே சொல்லுங்கள். பெஸ்ட்டுன்றதை விட ஒரு சில குறைகள் வண்டியில் இருக்க தான் செய்யுது. அது நம்ம ஓட்டும் போது தான் தெரியுது. அதனால வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். பட் வந்து பண்ணாம வந்தது தம்பி உங்க குறை பண்ணி பாய் மக்களே. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வண்டி ரிப்பேர் ஆகி பாதியில் நின்றுச்சு. சதீஷ்ட வண்டி வச்சு கட்டி இழுத்துட்டு போனோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட வண்டி வந்து மக்கராக போச்சு. ஸோ அதனால் நம்மகிட்ட வண்டி வச்சு தான் கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. பெட்ரோல் இல்லாம வேணும் கிடையாது.